லாஸ்ட் கிளாஸ் வந்து கிளைகோலிசிஸ் பார்த்தோம். கிளைகோலிசிஸில் எண்ட் ப்ராடக்ட் வந்து பைருவேட். பைருவேட் தான் நம்மளோட எண்ட் ப்ராடக்ட். அது வந்து நம்ம 2 மாலிகூல்ஸ் ஆஃப் பைருவேட் நமக்கு கிடைச்சிது. ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பைருவிக் ஆசிட் வந்து எப்படிலாம் பாடி யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம 3 டைப்ஸாக இதை யூஸ் பண்ணுவோம் பைருவிக் ஆசிட். ஒன்று வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அதுதான் நம்ம பண்ணுற ரெஸ்பிரேஷன். ரெண்டாவது வந்து லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன், லாக்டிக் ஆசிடை வச்சு பைருவிக் ஆசிடை பிரேக் பண்ணுறது. தென் ஆல்கஹால் ஃபர்மெண்டேஷன், ஆல்கஹால் நம்ம உருவாக்குறோம் அந்த கம்பெனிஸில், அந்த கம்பெனிஸ் வந்து இந்த ப்ராசஸ் வச்சு தான் உருவாக்குது. சரிங்க, இங்கே பாருங்களேன், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து வித் ஆக்சிஜனை வச்சு குளுக்கோஸை பிரேக் பண்ண, பைருவிக் ஆசிடை பிரேக் பண்ண, அது பேர் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அப்புறம் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னா ஆக்சிஜன் இல்லாமல் நம்ம பைருவிக் ஆசிடை பிரேக் பண்ணால் அது அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அதுக்கு கீழே தான் லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷனும் ஆல்கஹால் ஃபர்மெண்டேஷனும் வரும். அனரோபிக் கீழே தான் லாக்டிக் ஆசிடும் ஆல்கஹால் ஃபர்மெண்டேஷனும் வரும். சரிங்களா? இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆல்கஹால் ஃபர்மெண்டேஷன் பார்த்தோம். ஆல்கஹால் ஃபர்மெண்டேஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அதில் வந்து 2 என்சைம்ஸ் பேர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்சைம் வந்து பைருவிக் ஆசிட் டீகார்பாக்சிலேஸ், ரெண்டாவது வந்து ஆல்கஹால் டீஹைட்ரோஜனேஸ். இது அவங்க என்சிஆர்டியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 2 என்சைம்ஸ் இது வந்து ஆல்கஹால் ஃபர்மெண்டேஷன் கீழே வரும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பைருவேட் வந்து அசிட்டால்டிஹைடாக மாறும். அந்த மாறுற ஸ்டெப்பில் வந்து இந்த என்சைம் யூஸ் ஆகும், பைருவிக் ஆசிட், பைருவிக் டீகார்பாக்சிலேஸ். அண்ட் தென் அசிட்டால்டிஹைடை வந்து எத்தனாலாக ஃபைனலாக, எத்தனால் தான் நம்மளோட ஆல்கஹால். எத்தனால் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த என்சைம் தேவைப்படும், ஆல்கஹால் டீஹைட்ரோஜனேஸ். இந்த என்சைம் வந்து இங்கே யூஸ் ஆகும், இந்த என்சைம் வந்து இங்கே யூஸ் ஆகும். சரிங்களா? அண்ட் இப்போ வந்து நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணும்போது இந்த ப்ராசஸில் வந்து நமக்கு வந்து NADH வந்து யூஸ் ஆகும். NADH நம்ம ஞாபகம் இருக்கா, நம்ம கிளைகோலிசிஸில் ஃபார்ம் பண்ணோம்ல, அந்த இது வந்து NADH வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணால் தான் நமக்கு இந்த இதுவே கிடைக்கும். எத்தனால் நம்ம பிரேக் பண்ணோம்னா NADH வந்து யூஸ் பண்ணணும். ஆனால் இது வந்து எந்த இதில் நடக்கும், ஆல்கஹால் ஃபர்மெண்டேஷன்ஸ் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இந்த ஈஸ்ட்டு, இப்போ யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் தான் நடக்கும். நம்மள மாதிரி பெரிய ஆர்கானிசம்ஸில் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் தான் நடக்கும். இதில் வந்து இங்கே ஒரு இது வரும், நம்ம எப்படி ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணுவோம். ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணுறது வந்து நம்ம ஈஸ்ட்டை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். ஈஸ்ட்டு நமக்கு தெரியும்னா ஈஸ்ட் யூனிசெல்லுலர் ஃபங்கை, அதை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணும்போது ஒன்லி 7% ஆஃப் த என்சைம்ஸ் பர்சன்ட் ஆஃப் எனர்ஜி மட்டும்தான் ட்ராப் ஆகிருக்கும் ஏடிபியாக. அது ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? இப்போ வந்து இதுவும் எங்கள் என்சிஆர்டியில் மென்ஷன் ஆகிருக்கு. உங்கள் எக்ஸாமில் கேட்டவங்க கேட்கலாம், இந்த 7% வந்து ஈஸ்ட்டை நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். ஈஸ்ட்டை ஃபார்ம் பண்ணும்போது எது நம்ம யூஸ் பண்ணுவோம், ஈஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணுவோம். ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணும்போது ஈஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஆல்கஹால் கான்சன்ட்ரேஷன் வந்து 13%க்கு மேலே போச்சுன்னா, ஆல்கஹால் கான்சன்ட்ரேஷன் 13% மேலே போச்சுன்னா ஈஸ்ட் வந்து செத்து போயிடும், அதுவே செத்து போயிடும். ஈஸ்ட் வந்து பாய்சன் பண்ணிடும். அதுக்கு மேலே ஈஸ்டால் எதுவும் பண்ண முடியாது. ஆல்கஹாலோட கான்சன்ட்ரேஷன் வந்து 13% தான் இருக்கணும். சரிங்களா? இதுக்கு நீங்கள் உங்கள் என்சிஆர்டியில் கொஸ்டின் இருக்கு என்னதுன்னா, 13% ஆல்கஹாலுக்கு கான்சன்ட்ரேஷன் மேலே இருந்துச்சுன்னா அது எப்படி உருவாக்குவாங்க, அது உருவாக்குற பேர் வந்து டிஸ்டிலேஷன். அது வந்து டிஸ்டிலேஷன் பண்ணால் இந்த 13% தாண்டி நம்ம போகலாம் ஆல்கஹால் உருவாக்குறது. ஆனால் நம்ம இங்கே பண்ணுறது வந்து என்னது, ஃபர்மெண்டேஷன். ஃபர்மெண்டேஷனில் வந்து 13% தான் நம்மளால் இது பண்ண முடியும். ஈஸ்ட் வந்து அவ்வளோதான் தாங்கும். சரிங்களா? இதுதான் ஆல்கஹால் ஃபர்மெண்டேஷன். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து ப்ரீவியஸ் சைடில் வந்து ஆல்கஹால் ஃபர்மெண்டேஷன் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம லாக்டிக் ஆசிடை எப்படி நம்ம பாடியில் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ எப்படின்னா லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன் எப்படி ஆகும்னா, இப்போ நம்ம என்ன திடீர்னு ஓவராக எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, அந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் நமக்கு வந்து போகாது. அந்த ஆக்சிஜன் போகாத இடத்துல வந்து டெம்பரரியாக வந்து அனரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும். அந்த இதுதான் லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன். அதில் ஒரு என்சைம் வரும், அந்த என்சைம் தான் லாக்டேட் டீஹைட்ரோஜனேஸ். இதுவும் உங்கள் என்சிஆர்டியில் மென்ஷன் ஆகிருக்கு. என்னதுன்னா, இந்த பைருவேட் வந்து NADH யூஸ் பண்ணி நம்ம வந்து லாக்டேட் டீஹைட்ரோஜனேஸ் வச்சு பிரேக் பண்ணால் லாக்டிக் ஆசிடும் நமக்கு CO2வும் கிடைக்கும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி நமக்கு மசில் கிராம்ப் வருது ஓவராக எக்ஸசைஸ் பண்ணால்? அது எப்படின்னா, டியூ டு லாக்டிக் ஆசிட் அக்யூமுலேஷன். மசில்ஸில் வந்து லாக்டிக் ஆசிட் வந்து அங்கங்கே ஒட்டிட்டு இருக்கும், அதனால் வந்து நமக்கு வந்து மசில் கிராம்ப்ஸ் வருது. அதனால தான் இதான் லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன். இங்கே வந்து நமக்கு என்ன டயக்ராமில் வரும்னா, ஃபஸ்ட்டு இந்த 3 ஸ்டெப்ஸுமே நம்மளோட இந்த இதில் இருக்கும். இந்த இடத்துல என்னதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன், அண்ட் தென் வந்து அசிட்டால்டிஹைட் ஃபார்மேஷன், லாஸ்ட் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் தான் நம்மளோட ப்ராசஸ் வந்து ஹவு வி ஆர் யூசிங் பைருவிக் ஆசிட். அதான் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட. இப்போ நம்ம லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன் பார்த்தோம்னா, அதில் வந்து இது வந்து இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன். இன்கம்ப்ளீட்னா குளுக்கோஸ் வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ண முடியாது, இன்கம்ப்ளீட்டாக தான் பிரேக் பண்ண முடியும். இந்த 2 ஸ்டெப்லையுமே நம்ம கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணுற ப்ராசஸ் வந்து தான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். நம்ம பண்ணுறதுலாம் அதான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் தான் கம்ப்ளீட்டாக குளுக்கோஸ் நம்ம பிரேக் பண்ண முடியும். இதில் நமக்கு எவ்வளோ ATP கிடைக்கும் இந்த ஃபர்மெண்டேஷனில்? அனரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து நமக்கு வந்து மொத்தமாக நமக்கு வந்து இவ்வளோ ATP தான் கிடைக்கும், 2 ATP. இதை பாருங்களேன், 2 ATP மட்டும்தான் கிடைக்கும். நமக்கு வந்து எனர்ஜி ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அனரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணால் வேஸ்ட் மாதிரி தான். ஏரோபிக் ரெஸ்பிரேஷனாக நமக்கு நிறைய ATP கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.